சொல்லுங்க செல்லம். எவ்வளோ வேலை நீங்க கடை வேலைகள் செல்லம்? நான் பின்னரம்பல வரட்டு சமைச்சு வச்சிருந்தீங்களே என்ன பத்தி நான் செய்யறது? நான் பாரேன் இப்ப வாரம் போறங்க. நான் வாரம் செய்யுங்க பாரு. போய் சாப்பிட்டுருக்கோம். வீட்டை பூட்டிட்டு வலிக்கிற நேரத்துல செல்லாங்குட்டி வந்து குழாய் அந்த வீட்டுக்கு என்ன பைப்பில் விடிய கிழமை குளிச்சு தோண்டோம். அங்கே பெயிண்ட் அடித்த பைப்புகள் எல்லாம் வந்து ரோலர் எல்லாம் சும்மா அடக்காதில் எடுத்து அடுக்க மாட்டில்ல. முன்னுக்கு சைக்கிள் வந்து நேற்று லொரியால் வந்ததில்ல சைக்கிள். நீ அடைக்கலையா ஒன்று கடைக்கு முன்னுக்கோ? என்ன இந்த கடைக்கு முன்னுக்கு ஒன்றும் சைக்கிள் அடைக்கலையா? இன்னும் நேற்று ராவராவன் நான் ஒரு 5 சைக்கிள் நீ கொண்டு அடைச்சேன் முன்னு கடைக்கு முன்னுக்கு. நான் இப்ப வலிக்கிற போறேன். நேற்று ஒரு அலுவலகம் நான் போயிடா போனேன். என்ன உனக்கு என்ன அலுவல் உனக்கு? அவன் நேற்று பெயிண்ட் அடிச்சுட்டு போனோம். இதில் எடுத்து வச்சுங்க கொண்டு எங்கால எல்லாம் தப்பா. நான் தான் வந்து பார்க்க போனோம்னா எங்க போறேன்? அவளை ஒருத்தி விடிய அப்புறம் தேருக்கு போட்டான். வீட்டை உள்ள கொண்ட தேர்ல ஏதோ பண்ணல அவள் போட்டான். என்ன என்ன வேணும்? காத்திரப்பு என்ன உத்தியோகம்? காத்திரப்பு விடிய அப்புறம் குளிச்சியோண்டோ அந்த மோத்த பிடாந்த அதுக்குள்ள அவள் முழங்கால் குத்தி என்ன தோசையை சுட்டு வைக்க எல்லாம் திண்டு போட்டு பழும்பு குளிக்காமலாம் வலிக்கிறேன் வந்து. அதில் யாரோட நீ செல்லம் கொஞ்சம் கொண்டு தானே? என்ன நான் யாரோடையும் கேட்பேன். உங்களுக்கு என்ன? நீ ஒரு வீட்டு வேலை சரியா வந்து கடை கிடக்குற அந்த கடை நடக்கிற வழியை பாக்குறியாடா? காரம் கிடக்குற எனக்கு போயில போன. நான் இப்ப போகணும் பள்ளியில. அவனுக்கு சைக்கிள் காரணம் அவனுக்கு செக் கொடுக்கணும். எனக்கு வேலை இருக்காப்பா. உனக்கு என்ன வேலை? முன்னுக்கு கடையை பாக்குறியா? என்னத பாக்குற? கடை நான் சொன்னான் அதான் நான் சொல்றேன் கேளுங்க. என்ன எந்த வார்டில் நீ என்ன விட்டுருங்க சரியா? கடையை நீங்க பிரிச்சுனா தந்துட்டு நான் கல்யாணம் கட்ட போறேன். சரி எந்த வார்டில் விடுங்க. நான் கட்டி போட்டு நானும் மேனேஜ் கடையை தனியா பாக்குறேன். கல்யாணம் கட்ட போறேன். என்ன கிடக்கணும் கல்யாணம்? எனக்கு தானே சொல்லணும். நான் கடை உங்களோட சேர்ந்து கடை செய்யலாது. நான் அவைகள் நேற்று விட்டு அங்க அவையில் பொம்பளை வீட்டுக்காக சாப்பிட வச்சு நான் லவ் பண்ணி இருக்கிறேன். அவைய வீட்டு எல்லாம் ஓகே. அது நான் அம்மாவோட எல்லாம் காய்ச்சிட்டேன். அந்த வேகத்துக்கு என்ன பேனாகி போட்டு பார்க்காத தெரியும். உனக்கு யாரு என்ன விளங்க இல்லை எனக்கு. நீ காய சொல்லு. நான் 4 வருஷமா காய்க்கிறேன். நீ 4 வருஷமா 40 தான் காய்க்கிற. உன்னோட ஒருத்தி காய்க்கிறாள்னா அவள் எப்படியாப்பட்ட ஒரு ஒருத்தியா இருப்பா சொல்லு பாப்பா. 4 வருஷமா கதைக்கிறேன். நான் 7 எடுத்த ஆளுதுல இருந்து நான் அவளோட ஒரு நாளே திறந்துருக்கிறியா? ஒன்றும் இல்லை. விடிஞ்சா வலிக்கிட்டு போற வலிக்கிட்டு வார. கடையில நின்றா நீங்க காசுல என்ன எடுக்க வர்றீங்களே? காசுல என்ன எடுக்க வர்றீங்களே? எல்லாத்தையும் செக் கண்டா எந்த பேர்ல செக் புத்தகம் திறந்துட்டு இருக்கிறீங்களே இல்லதானே? உண்ட பேர்ல செக் புத்தகத்தையும் திறந்து விட ஓடாத. இந்த கல்யாண கதை மட்டும் வந்துட்டு உனக்கு சரியோ? நானா பெண்ணு. நீங்க எத்தனை வயசுல காட்டினீங்க? நான் தெரியாதனமா உண்ட ஹோத்தைய காட்டி சரியோ? நான் படுற பாடு பாக்கல. நான் உன்னை பிட்டு போட்டு நான் படுற பாடு எனக்கு தெரியா? லவ் பண்ணி அவே இந்த வீட்டையும் ஓகே சரியோ? எனக்கு இந்த வருஷம் அது எனக்கு அது சன்னதிலையா நான் தாலியை கட்டி போட்டு நான் வந்து வச்சிருப்பேன். சரியா? அதை பற்றி பிரச்சனை இல்லை. உனக்கு நான் பெற போறேன். ஓகே ஏன் சும்மா வந்து அவ்வளோ இருக்கு. நாளைக்கு பொம்பளை உதவியா சேர்ந்து எனக்கு வலுவலன்னு வளர்க்குறேன். இப்படியாப்பட்ட பிள்ளைய கட்டி வச்சிருக்கேன். 6 மணிக்கு பிறகு இந்த அவதாரம் என்னன்னு அவ்வளோக்கு தெரியாது. நான் அப்படி இல்லை. சும்மா உங்களால நான் இப்படி தெரியுறேன். இஞ்ச வா நான் உன்னிட்ட எல்லா அளவுக்கும் வந்துட்டு நல்ல காரியத்தை பலிக்கிறேன் இழுத்து வச்சு கல்யாணம் அம்மா பலிக்கிட்டு இந்த கோயிலா தெரியுறது ஆக்கினேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? கல்யாணம் பண்ணா காட்டு பூனைக்கு கொடுத்து விருப்பம் தான்டா. கட்டி பார்த்த கப்பும் பழையும் பொறுக்கான தெரியும். காட்டு பூனை கட்டி போட்டு என்ன இன்னொரு கதை. இந்த உரம் வந்துட்டேன். கல்யாணம் கட்ட போறேன்னு வந்துட்டேன். 4 வருஷமா அந்த பிள்ளையோட கதைக்கிறேன். அவன் இந்த வீட்டுக்காரன் எல்லாம் ஓகே. சாப்பிட வேற சொன்னவன். அந்த பிள்ளைக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். என்னோட வேல் படிச்ச பிள்ளை. என்னோட ஒரே அந்த பிள்ளை என்ன வேலை செய்தோம். எங்க? அந்த பிரைவேட் ஒரு அந்த எல்லோ என்ன லீசிங் கம்பெனி ஒன்றுல வேலை செய்யுது. அங்க வேலை செய்யுது. உனக்கு உத்தியோகம் இல்லைன்னு தெரியும் தானே? சைக்கிள் கடை நான் தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அப்பா சும்மா பொழுதுபோக்கா கடையாத எனக்கு அவையில எல்லாம் விசாரிச்சு போட்டுதான் எல்லாம் ஓமண்டவே. யாரு பொம்பளை ஓதியோ? அவை ஆற கடை விசாரிச்சு உனக்கு தாரன் ஒரு செம்பு சதந்தர மாட்டேன். கல்யாணத்தை கட்டி கொண்டு போயிரு. இங்கால பக்கம் பெறக்கூடாது. யாருக்கு என்ன வேற யாரும்
அதை வச்சிருக்கிறீங்களே அவன் இந்த பிள்ளையில ஐயோ நான் அப்படி கொடுத்து பரவாயில்ல உன்னாட்டா கொடுத்துட்டு கண்ணுக்கு முன்னால அந்த கடையை அத்தி வாரத்தோட கிளப்பி விற்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காரியத்துக்கு வலிக்கிற நான் சொல்லி போட்டேன் அங்க நான் நேற்று என்ன பிரச்சனை நான் இதாண்டி பொண்ணுங்கள் எல்லாம் வந்து எனக்கு இந்த கூட்டி கொண்டு வருவேன்டா சின்ன வேலை சரியா செய் முதல் அப்படின்னா நான் மரியாதையா கௌரவமா செய்யணும் சரியா கூட்டி கொண்டு வரேன்னா இப்போ கூட்டி கொண்டு ஓடி இருப்பேன் சரி எனக்கு மரியாதையா மண்டபத்துல ஆக்களை கூப்பிட்டு இல்ல சொந்தக்காரன் கூப்பிட்டு நீட்டா கல்யாணம் செய்தா எனக்கு விருப்பம் உங்களை மாதிரி அம்மா கூட்டி கொண்டு நீ சொல்ற விருப்பம்டா உனக்கு சரி அந்த புள்ளைய விடு உனக்கு ஒரு ஆமான தொழில் இருக்கணும் முதலாவது அதை விட்டுட்டு நான் இதுல உனக்கு உங்க கொடியானத்துல மண்டபத்தை புக் பண்ணி கொண்டாந்து அங்க எல்லாம் வச்சு கல்யாணம் செஞ்சு விட எல்லாம் வச்சு விட அந்த தார மொய்க்காசை நீ எடுத்து கொண்டு போய் அங்க நீ என்பலப்பேடு கொடுக்க போறேன் ஐயோ சொல்றதுக்கு நானே கல்யாணம் வந்து செலவழிச்சு நான் என்ன செய்யவுமா நான் ஒண்ணும் செய்யல 4ஆம் நாள் பொட்டை வந்து நிக்கு காட்டின தாலி கொடிய காலையில இங்க வா உன்னதான் இன்னதான் இங்க வா நான் சொல்றத கேள் இரு முதல் இதுல இங்க வா நான் சொல்றத கேள் உதுக்கங்க போறேன் கடைக்கு அதங்க அந்த பொம்பளை புள்ள அங்க நிக்குது முன்னு கவுண்டர் வாங்க நீஞ்சலம் இந்த அளவோட ஒரு ஆக்கினேன் சும்மா ஒரு கணக்கு விடத்துக்கு வலிக்கிட்ட வந்து இங்க வா கவுண்டரை விட்டு போனி வந்துட்டேன் நீ இருக்கிறது கிடக்குற இந்த காசல் நேத்தியா மிச்ச காசல் மிச்சம் கணக்கு பார்க்க ஆக்கல்டா காசுகளை வை காசை வை ஒரு எலும்பு நான் சொல்றேன் எலும்பு கல்யாணம் கல்யாணம் வேலை செவிக்க மட்டும் என்ன கடைக்கு நான் கடைக்கு வரல என்ன நீ வர நானும் வர சொல்லி கவுண்டர்ல எப்ப பார்த்தா நான் வந்து கவுண்டர்ல இருந்தா வந்துருவாரு யாரை கட்டி சொன்ன இந்த கடை உனக்கு தான் எழுதிக்கிறாக்குது என்று சொல்லி யாரை கட்டி சொன்னி பொம்பளை யாரை கட்டி நீ சொன்னி அதை சொல்லுமா நான் இந்த வீட்டுல இருக்க வரும் அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பி போயிருப்பேன் தானே நான் பொறிமா தோண்டின கதை தெரியுமா பொறிமா தோண்டின கதை அப்படித்தான் இருக்கு இஞ்ச வச்சு உழைக்கிறதுக்கு ஒன்று ஏசி அது நீ கரண்ட் இல்லை ஒண்ணுக்கும் பாறையில காசு எடுத்துட்டு போறதுக்கு மட்டும் வந்து நிக்கிறேன் நடமுது ஒரு சைக்கிள் எடுத்து முன்னு அடுக்குமோ சைக்கிள் நான் சொல்றது கேளுங்கப்பா சரியா நான் உண்மையா 4 வருஷம் நான் கதைக்கிறேன் சரியா அம்மாவுக்குன்னு சொல்லி போட்டேன் நல்ல விஷயம் சரியா நான் அது செய்யத்தான் போறேன் எனக்கு இந்த கூட்டி கொண்டு வரல எனக்கு விருப்பம் இல்லை வடிவா நீட்டா செய்து எல்லாம் கட்டுவீங்களா கவுண்டர் ஓட்டு ராஜா கிஜா கொண்டு இல்லையா பா உங்க நெல்லுதுல என்ன எலும்பு நீ எப்ப எனக்கு சின்ன பிடிகள் நடத்துற மாதிரி என்ன தன்றீங்க உனக்கு உன்னையா சின்ன பிடி கல்யாணம் கட்ட போறேன் உன்ன சின்ன பிடி நீ எப்ப எனக்கு என்னடா நீ கல்யாணம் கட்ட போறேன்னு சொத்து காயெல்லாம் காய்க்கிட்டாலோ உன்னை அதுக்கு எனக்கு முன்னால நீ என்ன இருக்கலாம் விஷயம் அது சரியோ சரி அப்புள்ள சரி எல்லாம் காய்ச்சிட்டேன் சரியோ எல்லாம் காய்ச்சிட்டேன் காத்துறப்ப வைக்கும் காத்துறப்ப எல்லாம் இவர் ஒன்றும் எடுக்க கூடாது எங்களை பிள்ளைகளை பெற்று வளர்ப்பான் என்னது எல்லாம் அவற்றை சொத்தண்டா பிள்ளைகளுக்கு தான் எல்லாம் சொத்து வளர்த்தா பிள்ளைகளுக்கு தான் என்ன கரைச்சாங்க எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் பிள்ளைகளுக்கு நான் சும்மா பசமா நடிச்சு நாமன் மாட்ட கொடுத்த மாதிரி நான் உன்னோட எல்லாத்தையும் வெளியே தந்து விட்டு நான் நீ கிளப்பி விட்டு போட்டு போடுவேன் நான் பார்த்தேன் தானே நீ கிழக்கே மேற்கே தான் பார்ப்பேன் நீ எங்க பார்ப்பேன் நீ பாப்பி வந்துட்டேன் வெளியில ஒரு கல்யாணம்னா அது கேட்ட அவன் சம்பந்தம் போதும் என்ன விசாரி அவன் யாராலும் என்ன விசாரிக்கிறது கேட்கறான் இல்ல அம்மாக்கு தெரியும் யாராகலாம் இல்ல அவள் தானே துளைச்சது உன்னை பாதி துளைச்சது அவள்லாம் சரி நான் கேட்டதா போச்சு என்னண்டாலும் நீ இதா தெரிஞ்சா எனக்கு தானே மேனம் கேடு சரி ஓகே சரி அதை விடுவோம் என்னண்டா சரி பொட்டே என்ன மாதிரி என்ன மாதிரி எந்த பகுதியா இந்தப்பா லவ் பண்ணீங்கன்னா அதுல பார்த்து செய்யறேன் நான் லவ் பண்ணாக்க நீங்க நீயும் பாக்கல அவளும் முன்ன பாக்கல வடிவா தெரியும் அவள் வடிவா பார்த்துதான் உன்ன காட்டிடுறான் அவையில் தகப்பன் வந்து எங்கட ஒரு இது எங்களுக்கு சொந்தமா தான் இருக்கு தாய் தான் சொன்னது அவையிலும் தாய் தப்பன் லவ்னு தான் கட்டினதாகும் பிரச்சனை இல்லை அவையில் எத்தனை சகோதரம் தகப்பன் என்ன செய்யும் சொல்லு முயற்சி என்ன முயற்சி அவர் இதுதான் என்ன வேலைதான் செய்யறாரு என்ன வேலை தானப்பா என்ன வேலை செய்யறாரு அவளையே கஷ்டப்பட்டு படிச்சு இல்ல பிள்ளைகள் நல்லா இருக்கு மற்ற சௌரங்கள் எல்லாம் நல்லா இருக்கு கஷ்டப்பட்டு தான் படிப்பிச்சு மலுப்பேக்கே தெரியுது பிறகு கிட்டத்தட்ட உன்ன மாதிரி தான் சரியா அதை விட சௌரங்கள் என்ன செய்யுது அவையில் எல்லாம் படிச்சாகலாம் நல்ல இது என்ன இது இந்த டாக்டர் இன்ஜினியர் ஆகலாம் இல்ல இந்த பிள்ளைங்க சௌரங்களை தான் சொல்றீங்க
ஸோ அவன் படிச்சாகல எல்லாம் டாக்டர் இங்க வர வேண்டிய இதெல்லாம் உண்டை விட்ட சவரங்களை கேட்கலடா அந்த பிள்ளைகள சவரத்தை கேட்கலடா அதான் இன்ஜினியரிங் தான் அவன் படிச்சான் படியன் விட்டுட்டு போய் கட்டால நினைக்கிறான் தமையன் சீதன பாதனம் என்ன சீதன பாதனங்கள் என்ன இல்ல அது கதைச்சு நான் சொன்னேன் இப்படி சரியில்லை தானே அப்பாவுக்கு ஒரு கௌரவம் ஒன்று இருக்கு நீங்க சீதானம் தாண்டா அவைய சொன்னவ தெரிவினம் இப்ப கட்டி வைப்பினம் என்ன நாங்க திரும்ப மட்டும் தனியா தெரிவினமோ என்ன தலை காட்டு இல்லையாப்பா அவைய தெரிவினம் இப்ப வீடு கட்டினோம் வீட்டு திட்டம் கட்டி முடிய அது எனக்கு தான் அப்படியே தெரிவினம் பிரச்சனை இப்ப சரி வீட்டு திட்ட வீடு என்ன காப்பு செல்லும் வேற தொண்டை அறிவு இதான்ப்பா உங்களோட நான் இதன்றாவே கஷ்டப்பட்டாக்கலாம் அதுக்கு அப்படி இல்லை அவே வசதியாக தான் இருந்தவ அந்த நேரம் அவை இந்த தேப்பனுக்கும் அது 4-5 சவரம் அவையில் ஒரு ஆள் இது அந்த காணிகள் கொடுக்காம இருந்தாலும் அந்த தான் கஷ்டப்பட உழைச்சது மற்ற தமிழனாக்கள் எல்லாம் அவன் இந்த பிள்ளை இந்த பெரிய தேப்பன் எல்லாம் இல்ல சொத்துலையும் எடுத்துன்னு போட்டான் பாவம் கஷ்டம் அதுக்காண்டி தான் நான் விரும்பினேன் வாழ்க்கை கொடுக்கணும்னு விரும்பினியோ ஆனா உண்மையா உண்டு அந்த பிள்ளை போல கஷ்டத்துக்கு உனக்கு வாழ்க்கை கொடுத்துக்கணும்னு யோசிச்சிருப்பேன் நல்ல விஷயம் பிரச்சனை இல்லை சரி நீ என்னன்னு செய் பிரச்சனை இல்லை இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா உனக்கு அவே கேள் எவ்வளவு சீதனம் பண்ண நான் தரணும் என்ன விளங்குதான் என்ன மாதிரி இல்ல அதுதான் எனக்கு அது நானும் தான் சொன்னேன் ஒன்றும் வேண்டாம்னு சொன்னேன் இல்ல அவையில் அது பிள்ளைக்கு தாங்க கொடுக்கறதானே வேணும் என்று சொன்னேன் எனக்கு என்ன நான் இந்த கடையை நடத்தி கொண்டு நான் செய்வேன் தானே உங்களை நீ என்ன பார்க்க தேவையில்ல நீ இந்த கடையை நடத்த தேவையில்லை அப்படிதான் இருக்கு கடை அது எனக்கு இல்ல காலப்போக்குல என்ன ஜோன் வேணும் தெரியும் இப்ப இங்க ஒன்றுக்கும் வந்துடக்கூடாது நாளைக்கு உங்களை வருத்தமா படைக்கண்டா இருப்பாங்க நான் தான் பார்க்கணும் அவெல்லாம் சமைச்சு கஞ்சி ஊத்தணும் எனக்கு இப்போதைக்கு பெருத்தம் எனக்கு எனக்கு யோசனையா கிடக்குது சரியா நீ இப்போ சொல்றத பார்க்க எனக்கு பயமாக்கணும் வருத்தமாக போறாங்கடா சொல்லி முடிய தலை அடிக்குது எனக்கு உடனே தலை அடிக்கணும் ஒரு கதை பொறுமையா அந்த நேரம் கேட்டுனீங்கன்னா நான் இப்ப கடனை நடத்தணும் நான் அதை தனியா ஹாஸ்பிட்டல் நடத்திருப்பேன் டாக்டரா வந்து சரியா அந்த நேரம் நாங்க படிக்க அந்த எங்களை படிக்க வரையில போவாங்க முன்னுக்கு சைக்கிளத்தோட நீ எல்லாம் டாக்டரா அந்த நேரம் சைக்கிள் நீங்களும் சைக்கிளோட நடத்தியாம வந்து இப்ப சைக்கிள் எல்லாம் ரக்கி விற்கிறது அந்த நேரம் சைக்கிள் பார்சல் போட்டு எங்களை கொண்டு இந்த மண்ணையில போல்சா கலவு கிரிசா போட்டான்னு சொல்லி படிச்சிருப்பேன் தானே உன்னை பக்கம் கூப்பிட்டதே இல்லையா எல்லாரும் நீ படிச்சுட்டாக்கோ யோசிப்ப நீ படிச்சு டாக்டரை வந்து சாவச்சேரி என்ன பாடுபட்டு நான் தனியா ஹாஸ்பிட்டல் நடத்திருப்பேன் இப்ப இங்க வந்து இவரோட கடைக்கு நான் இது டாக்டர் பிள்ளையா விரும்பி செய்திருப்பேன் ஐயோ நீ என்ன பிள்ளைய விரும்பி என்ன தெரியும் அந்த உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியாது நான் அதை கட்டதான் போறேன் நம்மளுக்கு ஓகே எனக்கு கடையை தந்தா சரி நான் கடையை ஏன்னா வீடும் வேண்டாம் நான் கடையை பார்ட்டிசம் பண்ணி தண்டி போட்டு நாங்கள் இங்கே ரெண்டு பேரும் இருந்து கடையும் செய்து நாங்கள் உங்களையும் பார்ப்போம் நீங்க என்ன பார்க்க தேவையில்ல தம்பி எனக்கு கையால வந்திருக்கிறேன் நான் ஏதோ ஒண்ணு இந்த விளப்ப பார்த்து கொண்டு ஒரு நேரம் சாப்பாடு தான் 3 நேரம் சாப்பாடு அவளையும் கொடுத்து நான் அவளை நானும் தந்தமா இருப்பேன் நீங்க இங்க வர சொல்லிக்கிறேன் சரியோ இவ்வளவுதான் முடிவு கடையா கட்ட போறோன்னு வலிக்கிட்டேன் என்னத்தையோ கட்டு சரியோ என்ன ஒன்றுக்கும் கூப்பிட்டுறாங்க நான் ஒன்றுக்கும் கார் பெட்ரோடிக்கு காசு காரை உன்னைக்கு தேவைப்பேன் சரியோ நான் போறேன் இப்ப அவையில ஏத்தி கொண்டு சென்னைக்கு போறேன் அவைய ஏத்திக்கொண்டு நேற்றும் கோயிலுக்கு போக தேருக்கு இன்றைக்காவது போக மாட்டேன் இது சொந்தமா காலேஜ் நாங்கள் என்னத்தை காய்க்கிறவனா சோறு நான் தான் போட வேண்டி வேற வடிவா தெரியும் எனக்கு வடிவா தெரியுது எதிர்காலம் என்ன நடக்க போகுது புள்ளே கஷ்டப்பட்டதுன்றதுக்கான நான் இல்லை போய் நான் மட்டும் சொல்லல அந்த புள்ளேந்த வாழ்க்கையை நினைச்சுதான் நான் சொல்றேன் நீ அவன் வந்து கண்ணத்துல வந்தவனு வந்து உன்னட்ட வருது ஏன் அவனவனெல்லாம் இப்ப 1-2 கல்யாணம் விட்டு போட்டுதான் நடக்க போகுது நீ 4 நாள் கூட்டி கொண்டு தெரியுவேன் 5ஆம் நாள் பொட்டை வந்து நீங்க கிணத்துக்கு விழுதோ இங்க நல்ல காலம் கொஞ்சம் குழாக்கணும் இங்க விழாது அங்கால தோட்ட பக்கம் போய் விழுதோ இல்லையா இந்த கதையை கேட்டு எனக்கு தலை ஒரு நல்ல சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கணும்டா என்ன அந்த வாழ்க்கை போகுது எனக்கு உண்ட கதையை கேட்டு ஒரு பக்கம் தலையை மடிக்குது இந்த தெளிவுன்னா அன்றைக்கு இந்த தெளிவோன்னு யார் வாங்கிக்கலாம் கொஞ்சம் பெருசா கிடக்கு நான் உன்னாட்ட நீ அவள்கிட்ட அம்மாட்ட கேட்டு காசு என்னட்ட பாண்டி கொடுத்த சின்ன தெளிவான பெருசா கிடக்கு வேற வாங்கி இது அவள் வாங்கி தந்தவளே அந்த முன்னு நிப்பாட்டி கிஃப்ட் முன்னுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் 1000 மோட்டர் சைக்கிள் இல்லாம லவ்வர் இருந்தாலும் வாங்கி தருவாங்க நீ மாறி மாறி ஓடிட்டு நான் யார்ட்டையோ அவளை வாங்கி தருவேன் அவள் யார்ட்ட நகையை கலவரத்து வாங்கி தந்தாலும் என்ன தாலியார் போய் யார்ட்ட வர போகுது உங்களுக்கு இதுதான் இது அவள் எல்லாம் அந்த கம்பெனில சேமிக்கிற காசுல எனக்கு தான் சரி அவள் சேமிக்க வலிக்கிட்டா எனக்காண்டி தான் இந்த கல்யாணத்தோட பாக்காட்டியும் அவள் என்ன பாப்பா அவள் பாக்காட்டு முன்னே சரியா இந்த கல்யாணத்தை என்ன கோடு கச்சேரி ஏற்றாம விட்டியன்னா சந்தோஷம் சரியோ இப்ப உங்களா நான் தச்சலா நான் கல்யாணம் கட்டியதா டிவோர்ஸ் வரைக்கும் போறேன்னா உங்களோட இந்த இதுதான்
இந்த சாவம் தான் காரணமா இருக்கு. அதுதான் சரி. உனக்கு அப்படியே என்ன வாழ்த்தி விடுவோம் இளம் பிள்ளைகள் தம்பி ஒரு முன்னேற்ற வழி. சரி இந்த கடைசிலாட்டியும் பரவாயில்ல, எல்லாம் காலம் அந்த முன் கடையை வாடகை எடுத்து அதுல ஒரு சாக்கில் சாமான போட்டு வியாபாரத்தை செய்யணும் உள்ள என்ன தனி ஒரு நாளும் தம்பி நான் இந்த ஒரு பாவப்பட்ட செயல் செய்ய மாட்டேன். சரியோ, நீங்க சந்தோஷமா இருங்க, மனசார வாழ்த்துறேன் உங்களை. சரியோ, நீங்க என்னன்னாலும் சந்தோஷமா இருங்க. இங்க என்னட்ட இந்த கடையை பிரிச்சு தாண்டு இங்க பக்கம் பெறப்படாது. இந்த மாமனோ மாமியோ என்னட்ட பெறக்கூடாது. சரியோ சொல்லிக்கிறாங்க. எனக்கு இப்ப எல்லாம் கேட்டு தலைவலி தாங்கிலாம் கிடக்கு. போய் பெரடோல் வாங்கிடுவார். அடே போய் பெரடோல் வாங்கிடுவார். ஒரு சோடி பெரடோல். சரிடா, ஒரு சோடி பெரடோல் வாங்கிடுவார். உன்னதான் கேட்டோம். நீங்க காசு தாங்க பாடுவாங்க. காசு இல்ல 2 15 காசு இல்ல. கல்யாணத்துக்கு வந்து நடக்க முடியாது. 15 காசு இல்ல ஒரு கல்யாணம். இந்த கண்ணுக்கு முன்னாடி எடுத்து காணக்கூடாது. நடக்க முடியாது. போ ஒரு சோடி பெரடோல் பண்ண காசு இல்ல. அப்புறம் வந்துட்டு இருக்கு கல்யாணம் கிடக்கும். கல்யாணம். வணக்கம். நான் ஒரு புதிய சேனல் தொடங்கின பிறகு ரெண்டாவது வீடியோ, அடுத்த வீடியோ உங்களுக்கு தந்திருக்கோம். முதலாவது வீடியோ எங்களுக்கு பாரிய வரவேற்பு நீங்க தந்திருக்கீங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல. நாங்கள் வளமையா போடுற சேனல்ல போடுற மாதிரியே நீங்கள் எங்களுக்கு அந்த ஆதரவை தந்திருக்கிறீங்களா, அதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சிறந்தாழ்த்தி நன்றி சொல்றோம். இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து சாவச்சேரி ஏகேஎஸ் கொரியர் சர்வீஸ் அப்படின்ற கடையில தான் இந்த வீடியோ செஞ்ச நாங்கள். எங்களுக்கு இந்த இடத்தை தந்ததுக்கு நன்றி. பெரும்பாலும் பார்சல் செய்தி ஓடிக்கொண்டிருக்கேன். பெரும்பாலும் ஓடிக்கொண்டிருக்குது. நீங்கள் என்ன வேண்டாலும் இங்கே வந்து நீங்கள் பார்சல் செய்திகளை கொடுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மேன். வெளிநாட்டுக்கு நம்பிக்கையான ஒரு பார்சல் அனுப்பணும்னு சொன்னால் ஏகேஎஸ் பார்சல் ஒரு கிழமையில சாமான் ஒன்று போகணும்னு சொன்னால் வீட்டை நீங்க போடலாம். அது எந்த நாட்டுக்கும் அது போடலாம். அந்த கடையெல்லாம் எடுத்துருக்கிறோம். 2வது வீடியோ நீங்கள் இப்படி நடக்கிறது தான். உலகத்துல நடக்கிற விஷயம் தான். வளமையா வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை தான் நாங்க போட்டிருக்கோம். ஒரு கல்யாணம் வந்து கொண்டு வந்து அதுக்காண்டி பிள்ளைகளை கல்யாணம் கட்ட விடாம பண்ணாம இருக்கக்கூடாது. அதே நேரம் பிள்ளைகளும் ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணணும். கல்யாணம் கட்டி இப்படியான சந்தர்ப்பங்கள்ல தான் கூடியளவான தாபரிப்பு வழக்குகளை வந்து இன்னைக்கு நீதிமன்றம் சந்திச்சு கொண்டிருக்குது. ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒரு நல்ல உழைப்பு வேணும். இப்போ ஒரு இப்பத்த நிலைமையில அவைக்கும் ஒரு 2 பகுதிக்கும் வந்து ஒரு உழைப்பு வேணும். இப்ப இந்த பொருளாதார ரீதியில இது வந்து வேலை முக்கியமா இருக்கும். அதே நேரத்துல இதாலதான் இப்படியான பிரச்சனையாலதான் நீதிமன்றம் வந்து எத்தனையோ இளைஞர் யுவதிகளுடைய தாபரிப்பு வழக்களை வந்து இன்னைக்கு சந்திச்சு கொண்டு இருக்குது. அதுக்காக இது ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோவா போடணும். நகைச்சுவைகள் வீடியோவா உங்களுக்கு நாங்க தந்திருக்கிறோம். அந்த முதலாவது வீடியோக்கு தந்த அதே வரவேற்பு தாங்க. அதே நேரத்தில் முதலாவது வீடியோ பார்த்தாக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க. அதுக்கு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்றது, இந்த வீடியோவில எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எங்களுக்கு அந்த வீடியோவுக்கு தந்த அதே ஆதரவு எங்களுக்கு தாங்க. மேன்மேலும் உங்களுக்கு இன்னும் சிறந்த வீடியோவில் வந்துருக்கும். நீங்கள் என்னென்ன மாதிரி வீடியோ கேட்குறீங்களோ, இப்படி ஒரு சம்பவம் நடந்த இப்படி ஒரு வீடியோ செய்யுங்கன்னா அதையும் நாங்கள் செய்யறது தயாராக இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நீங்க இந்த குஞ்சரம் ராயரம் என்ற அந்த யூடியூப் சேனலோட நீங்கள் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.